வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கும்பமேளா காலத்தில் மட்டுமே காட்சி தரும் மிகவும் கான்ட்ரோவர்ஷியலான சுடுகாட்டில் வாழும் அகோரி சாமியார்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாகசாது உட்பட மற்ற இந்து மத சாமியார்களிடமிருந்து இவர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள், உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பொருள்களையும் சிவனின் அங்கமாக பார்க்கும் இந்த அகோரி சாமியார்கள் சாதாரண மனித சிந்தனையை அருவருக்க செய்யும் மனித மாமிசம் உண்பது உட்பட பல விஷயங்களை செய்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன உட்பட இந்த மர்ம அகோரி சாமியார்கள் பற்றி 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாகா சாது விசஸ் அகோரி சாதுக்கள். நான் முந்தைய வீடியோவில் நாகா சாதுக்கள் தான் இந்து மதம், அதாவது சனாதன தர்மத்தின் துறவற நிலையின் உச்சக்கட்டம் என்பதை பார்த்திருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஏதோ நீங்கள் பார்க்கலாம், அதையும் பார்த்துருங்க. நாகா சாதுக்களை முற்றும் திறந்த முனிவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அகோரிகள் அப்படி அல்ல. இவர்கள் சாதாரண மனிதன் சிந்தனைக்கு எட்டாத சாதாரண மனிதன் செய்யும் பல விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கடவுளை அடைய முயற்சி செய்வார்கள். கால பைரவர். நாகசாதுக்கள் போலவே அகோரிகளும் சிவனை வழிபட்டாலும் இவர்கள் சிவபெருமானின் கால பைரவ ரூபத்தையும் காளி தேவியையும் தங்கள் குருவாக ஏற்று அவர்களை அடைய தவம் இருப்பார்கள். அதனால்தான் கால பைரவர் மற்றும் காளிதேவி போலவே மனித மண்டை ஓடுகளின் மாலையை கழுத்தில் அணிந்திருப்பார்கள். மாமிசம் உண்பது. நாகசாதுகள் உட்பட மற்ற இந்து சாமியார்கள் சுத்த சைவம் உணவுகளை தான் உண்பார்கள். ஆனால் அகோரிகள் உலகில் உள்ள எல்லாவற்றையும் சிவபெருமானின் அங்கமாகவே பார்ப்பதால் மாமிசம், மனித மாமிசம், அதாவது சுடுகாட்டில் அறவேக்காட்டு பிணங்களை உண்கிறார்கள். ஏனெனில் ஆட்டுக்கறி மாமிசத்தைப் போலவே அந்த மனித மாமிசத்தையும் அவர்கள் கால பைரவரின் ஒரு அங்கமாகவே பார்க்கிறார்கள். அதனால்தான் கால பைரவர் கோவில்களில் சிகரெட், சாராயம், மாமிசம் உட்பட மற்ற இந்து கடவுள்களுக்கு நாம் படைக்காத பல பொருட்கள் படையலாக வைத்து வழிபடுகிறார்கள். நீர்வாணா. நாகசாதுக்கள் போலவே அகோரிகளும் குறைந்தபட்ச ஆடைகள் அல்லது சொந்தமாகவே ஆடை அணிய மாட்டார்கள். அப்படி அவர்கள் ஆடை அணிந்தால் அது ஒரே துணியாக இருக்கும். அதாவது தைக்கப்பட்ட எந்த ஆடையும் அவர்கள் அணிய மாட்டார்கள். ஒரே ஒரு துணியை மட்டும் போத்திக் கொள்வார்கள். அதே போல் அகோரிகள் சுடுகாட்டில் இருக்கும் சாம்பலை உடலில் பூசிக்கொள்வார்கள். ஏனெனில் சாம்பலையும் அவர்கள் சிவனின் ஒரு அங்கமாகவே பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாம்பலில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற கெமிக்கல்ஸ் இருப்பதால் இது அவர்களை தோல் நோயிலிருந்து பாதுகாக்கிறது. பிரம்மச்சாரியம். நாகசாத்துக்கள் உட்பட மற்ற எல்லா இந்து சாமியார்கள் கட்ட பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து வரும் நிலையில் அகோரிகள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். அதற்கு நேர்மாறாக, அது மட்டுமில்ல, அதனை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது சுடுகாட்டில் உள்ள பிணத்தோடும் இவர்கள் கலவியில் ஈடுபடுவார்கள். அதாவது மற்ற அகோரிகள் சுற்றி நின்று மேலமடிக்க நடுவில் அகோரி இந்த செயலில் ஈடுபடுவார். அந்த நேரத்திலும் தனது கவனம் முழுவதும் சிவன் தியானத்தில் நிறுத்த முயற்சி செய்வார்கள். அவ்வாறு செய்துவிட்டால் அதுதான் அகோரி தவத்தின் உச்சக்கட்டம், அதாவது சிவனை அடையும் ஒரு வழி என்று அவர்கள் நம்புகிறார்கள். சுடுகாடு வாழ்க்கை. கும்பமேளா நேரத்தில் மட்டுமே காட்சி தரும் நாகசாதுகள் பெரும்பாலும் மற்ற நேரங்களில் இமயமலை அல்லது காடுகளில் சென்று சிவதியானத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் அகோரிகள் சுடுகாட்டில் வாழ்பவர்கள். இவர்களை இந்து மத புனித நகரங்களான வாரணாசி, உஜ்ஜைன், வைஷ்ணவ தேவி உட்பட பல புனித இந்து நகரங்களில் சாதாரண நாட்களிலும் பார்க்கலாம். இரகசிய சக்திகள். சுடுகாட்டில் வாழும் அகோரிகளிடம் பல இரகசிய சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பல ஆண்டுகள் சுடுகாட்டில் கடும் தவத்தின் விளைவாக அவர்களிடம் சில சக்திகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர்களை சிலர் வீட்டுக்கு அழைத்து உபசரிப்பதும் வழக்கம். ஏனெனில் இவர்களுக்கு உங்களை பிடித்துவிட்டால் உங்களை பெரிய அரசனாக மாற்றி விடுவார்கள். அதே போல பொதுவாக யாரையும் வெறுக்காத இந்த அகோரிகளை ஒருவர் கோபமுற செய்தால் அவரை அழித்தும் விடுவார்கள். இதனால் பெரும்பாலானோர் அகோரிகளை கண்டால் பயந்து ஓடிவிடுவார்கள். அகோரியாக சேருவது. 10 வயது நிரம்பிய யார் வேண்டுமானாலும் அகோரியாக மாறலாம். அதாவது ஆண், பெண், எந்த ஜாதியை சேர்ந்தவரும் எந்த மதத்தை சேர்ந்தவரும் அகோரியாக மாறலாம். அதற்காக முதலில் இவர்கள் ஒரு அகோரி குருவை கண்டுபிடித்து அவரிடம் சிஷ்யனாக சேர வேண்டும். நாகசாதுகள் போலவே அகோரியாக மாற விரும்பும் ஒருவர் முதலில் தனக்குத்தானே இறுதி சடங்கு செய்ய வேண்டும். அதன்பின் அவர்களுக்கு புதிய பெயர் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, சில அகோரி குருமார்கள் முதலில் தனது குடும்பத்தில் உயிருடன் இருக்கும் எல்லோருக்கும், அதாவது பெற்றோர்கள் உட்பட எல்லோருக்கும் இறுதி சடங்கு நடத்த சொல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இரகசிய மந்திரம். ஒரு அகோரி உங்களை சிஷ்யனாக ஏற்ற பின் அந்த குரு அந்த அகோரிக்கு ஒரு இரகசிய மந்திரத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த இரகசிய மந்திரத்தை அடுத்த 12 ஆண்டுகள் அந்த புதிய அகோரி ஜபம் செய்ய வேண்டும். அதன் பின் தான் அவர் அகோரியாக மாற முடியும் என்று கூறப்படுகிறது.
இறுதி சடங்கு. நாகசாதுக்கள் போலவே அகோரிகள் இறக்கும் தருவாயில் பெரும்பாலும் ஜலசமாதி அடைந்து விடுவது வழக்கம். ஆனால் ஜலசமாதியை இந்திய அரசு தடை செய்து விட்டதால் அவர்களுக்கு இப்போது இறுதி சடங்கு நடத்தப்படுகிறது. ஆனால் சுடுகாட்டில் உள்ள மற்ற பிணங்களை அகோரிகள் சாப்பிடுவது போல இறந்த அகோரியின் பிணத்தை மற்ற அகோரிகள் சாப்பிட மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.